எங்கள் கமலாஸ் கிச்சன் டைரி சொந்தங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம சமைக்க போறது நெத்திலி மீன் பீரை. இந்த ரெசிபி நீங்க செஞ்சு பார்த்துட்டு இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே என்று ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க சமைக்க போகலாம். இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் ஈர வைக்க போறோம். கழுவிட்டு வந்துடுவோம். நம்ம நெத்திலி அரைக்கல நெத்திலி இந்த கழுகி நல்லா சுத்தமா ஆக்கி வச்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு மிக்சியில் அரைக்க வேண்டாம், அரைக்காமையே நான் காய்ச்சி தரேன். தேங்காய் இவங்க அரைமுடி சின்ன அரைமுடி தேங்காய், கறிவேப்பிலை, இஞ்சி, சின்ன வெங்காயம், மிளகு பொடி போட்டுக்கோ, மிளகு பொடி, மஞ்சள் பொடி போட்டுக்கோ, பொடி உப்பு போட்டுக்கோ, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோ. இதெல்லாம் எடுத்து அப்படியே பெனஞ்சு எடுப்போம். அப்படியே பெனையுவோம். நம்ம மிக்சியில் அரைக்கல, கை கொண்டே தான் நம்ம பெனஞ்சு பீரை உண்டாக்க போறோம். கிள்ளி போட்டா நல்லா இருக்கும். கறிவேப்பிலை, கை கொண்டு இப்படியே பெனஞ்சுக்கோ, நல்லா பெனஞ்சி போட்டுக்கோ. இதில் போடுவோம். இதை போட்டுக்கோ. இந்த குடம்புளியை போட்டுக்கோ. உங்களுக்கு குடம்புளி இல்லாட்டி மாங்காய் போட்டுக்குங்க. இந்த களி இதில் ஊற்றிக்கோ. நல்லா கிண்டிக்கோ. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. நான் அப்படியே கட்டிய வைக்க போறேன். அடுப்பில் வச்சுக்கோ. அது வேகட்டும். நல்லா வெந்துட்டு பாருங்க. நல்லா வெந்துட்டு கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கோ. ஒரு 2 தேங்காய் இப்படி ஊற்றி இறக்கிடுவோம். எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான சமையல் டிப்ஸ்: உளுந்துடன் 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து மாவு அரைத்து தோசை சுட்டால் தோசை சுவையாக இருக்கும். 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து ரவை தோசை செய்தால் தோசை சிவந்து முறுமுறுப்பாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.